அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹு பி இஹ்சான் இலா யௌமித்தீன். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அஸ்மாவுல் ஹுஸ்னால இருக்கிற திருநாமங்களோட நன்மைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே முயற்சி செய்வோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கேட்கக்கூடிய துவாவாக இருக்கட்டும், செய்யக்கூடிய திக்ருகளாக இருக்கட்டும், எல்லாமே இன்மைக்காக மட்டும் இல்லாமல் அது நமக்கு மறுமையிலையும் உபயோகப்படணும்னு நியத்து வச்சு ஓதணும். அப்போ தான் அதோட பலனை நம்ம முழுமையாக எதிர்பார்க்க முடியும். ஏன்னா நீங்கள் இன்மைக்காக மட்டுமே துவா செஞ்சீங்கன்னா நாளைக்கு மறுமையில் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இருக்காது. அல்லாஹ்வினுடைய ஆற்றல்கள் அனைத்துமே அஸ்மாவுல் ஹுஸ்னால ரொம்பவே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. அஸ்மாவுல் ஹுஸ்னா முழுமையாகவோ இல்லை நம்ம தேவைக்காக ஓதுற ஒவ்வொரு இஸ்முமே நமக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். இப்படி ஓதுறதுனால நம்ம என்ன நியத்தை மனசுல வச்சு ஓதுறோமோ அதை அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக கொடுப்பான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இஸ்மு பெற்றோர்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். ஏன்னா இந்த இஸ்ம நம்ம ஓதுறதுனால நம்ம குழந்தைகள் நம்ம பேச்சை கேட்பாங்க. இந்த இஸ்ம ஓதுறதுனால ஷைத்தானுடைய ஷர்ர அவங்களை தீண்டாம எப்பவுமே அல்லாஹ்வினுடைய நல்ல அடியார்களாக இருப்பாங்க. உங்களுடைய குழந்தைகள் எப்படிப்பட்ட கெட்ட விஷயங்கள்ல மாட்டி இருந்தாலும் இந்த இஸ்ம ஓதுங்க. உங்க மகனோ அல்லது மகளோ செய்து தவற வருந்தி மீண்டும் அல்லாஹ்வினுடைய பாதைக்கு வருவாங்க. உங்க மகன் அல்லது மகளுக்கு எப்படிப்பட்ட கெட்ட குணம் இருந்தாலும் இந்த இஸ்ம நீங்க ஓதுங்க. அல் அதுலுங்கிற இஸ்ம யா அதுலு யா அல்லா, யா அதுலு யா அல்லா, யா அதுலு யா அல்லான்னு 104 முறை ஓதி அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் ஊதி அவங்களுக்கு கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவிலேயே அவங்க நடவடிக்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். அவங்க செய்த தவறுகளெல்லாம் வருந்தி அல்லாஹ்விற்கு பிடித்த அடியார்களாக மாறுவாங்க. அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கேட்டதின்படி அமல் செய்யும் நன்மக்களாக உங்களையும் என்னையும் இறைவன் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் கடனில்லாத வாழ்க்கையையும் வியாபாரத்தில் பரக்கத்தையும் வழங்குவானாக. ஆமீன். கமெண்ட்ல நிறைய பேர் துவா செய்ய சொல்றீங்க. உங்க எல்லாருக்காக துவா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் எனக்காக துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.